வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் டிவிக்காக தெருக்கூத்து பகுதியில். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முதல்ல நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 5ன்னு நான் சொல்லியிருந்தேன். அது அப்பட்டமான தவறு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எண்ணிக்கை 4. அந்த ஒரு எம்எல்ஏ அதிகமாக சொன்னதுக்காக நான் பகிரங்கமாக சாஷ்டாங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நேற்று நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி தாவேக்காக்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதனால அரசியல் அணிமாற்றம் எப்படி நிகழும் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டிருந்தோம். இன்றைக்கி அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, இதே தாவேக்கா அரசில் நடக்கிறது. நேற்று உள்ள பாமக உள்ளே வர்றதுனால நடக்கக்கூடிய அணிமாற்றம் எப்படி நடக்கும், எப்படி விசிக கம்யூனிஸ்ட்டுகள் எல்லோரும் வெளியே போவாங்க, ஐயுஎம்எல் உட்பட எல்லோரும் வெளியே போவாங்க அப்படின்றத விவரிச்சிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம விவரிக்கிறது ஒரு நிதி மாற்றம். அணி மாற்றம் இல்லை, நிதி மாற்றம். இப்போது தாவேக்கா என்ன சொல்லுது, திமுக தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொல்லுது. இது எவ்வளோ பெரிய பொய் அப்படின்றதுக்கு ஒரு சம்பவம் ஒன்று இன்றைக்கி உதாரணமாக நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஒரு ஆடிட்டர், அவர் பேர் சண்முக ராஜேஸ்வரன், ரைட்டுங்களா? இந்த ஆடிட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க. 91, 96 ஜெயலலிதா ஆட்சி தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சின்றது ஒரு பெரிய கணிப்பு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாமே நாடக ரீதியாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான். இன்றைக்கி கூட சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு குழந்தைகளை திடீர்னு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் விஜய் போகிறாரு. அதில் அவர் அறிவிக்காத போனதாக சொல்லப்படுற அந்த ஹாஸ்பிட்டல் விசிட்டில் ஏகப்பட்ட ரசிகர்கள் குவிஞ்சிருக்காங்க. எக்மோர் எம்எல்ஏ ராஜ்மோகன், எக்மோரில் தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதில் எப்படி சிஎம் சடனாக போனார்னா எப்படி ரசிகர்கள் உள்ளே வருவாங்க? சிஎம் போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. சிஎம்மாக இருந்தால் பரவாயில்லைங்க, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகர். அப்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே, அதுவும் குழந்தைங்க பிறக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில், ரைட்டுங்களா? அதுக்குள்ளே ஏழை தாய்மார்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. சென்னையில் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய குழந்தைகள் பிறக்கக்கூடிய இடம் அதுதான், சரிங்களா? என் பையன் கூட அங்கே தான் பிறந்தான். அது மாதிரி ஒரு வறுமையான ஒரு சூழல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு இந்த பிரசவம்ன்றது மரணத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அல்லது எக்ஸசைஸ் அப்படின்றதுனால அந்த பிரசவம் என்பதை ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க. அங்கே ஏகப்பட்ட வசதி குறைவுகள் இருக்குது. நிற்கிறதுக்கு இடம் இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, போகிறதுக்கு இடம் இல்லை, சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை, ஏகப்பட்ட கொடுமைகள் இருக்கும் அங்கே. அதெல்லாம் நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். இன்றைக்கும் அதே நிலவரம் இன்னும் பெருசாக ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை. எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஏழைகளுக்கு உரிய நரகம் அந்த ஆஸ்பத்திரி தான். அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே இன்றைக்கி முதலமைச்சர் போகிறாரு. ஏகப்பட்ட ரசிகர்கள் தொந்தரவு. அதை ஒரு இப்போ வழக்கம் போல் இவங்க எங்கே போனாலும் கீர்த்தனா மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறது தானே வழக்கம். அதே மாதிரி சிஎம் விசிட்னும் போது அங்கே கேமராஸ், ஏகப்பட்ட தொலைக்காட்சி கேமரா, இணையதள கேமராக்கள், அது இல்லாமல் ரசிகர்களோட ரீலு, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரே கலவரம், பயங்கரமான விஷயங்கள் அங்கே நடந்துக்கிச்சுங்க. இது 91, 96 மாதிரி தான். ஜெயலலிதா இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன்லாம் போக மாட்டாங்க. ஆனால் போகிறது எல்லாமே ட்ராமா அப்படின்றது தான் விஷயம். அதே மாதிரி 91, 96ல் ஜெயலலிதாவுக்கு
ரொம்ப முக்கியமாக இருந்தவர் வந்து ராஜசேகர்னு ஒரு ஆடிட்டர். அவர் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடக்குது. அந்த ரெய்டில் பிடிப்பட்ட சொத்துக்கள் தான் ஜெயலலிதாவுக்கு எதிராக 66.66 கோடி ரூபாய்க்கு வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லமன் நாயுடும், சிபிசிஐடி டிஎஸ்பி நல்லமன் நாயுடும், துக்கையாண்டியும் ஃபைல் பண்ண கேஸுக்கு ஆதாரமாக இருந்தது ராஜசேகர் வீட்டில் நடந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டு. அதுக்கப்புறம் ராஜசேகர் வீட்டில் நடந்த சிபிசிஐடி ரெய்டு. ரைட்டுங்களா? இந்த மாதிரி இந்த ரெய்டு தான் வந்து அந்த வழக்குக்கு ஆதாரமாக இருந்தது. ஸோ அந்த ஆடிட்டரை வந்து கூப்பிட்டு செருப்பாலேயே அடித்தாங்க ஜெயலலிதா. அந்த இன்சிடெண்ட்டுக்கெல்லாம் அப்புறம் கூப்பிட்டு அந்த வழக்குகள்லாம் பதிவு பண்ணப்புறம் கூப்பிட்டு செருப்பாலே அடித்தாங்க. அவருடைய சாட்சியங்கள் தான் ஜெயலலிதாவுடைய பேலன்ஸ் என்ன, ஜெயலலிதா வீட்டில் வந்து ஜெயலலிதா வந்து பணம் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து போயஸ் கார்டனில் வைப்பாங்க. விஜயன் முரளின்னு 2 ஒர்க்கர்ஸ் வந்து அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு இந்தியன் பேங்க் மயிலாப்பூருக்கு போவாங்க. இந்தியன் பேங்க் மயிலாப்பூர்லேருந்து போயஸ் கார்டனில் சம்பாதிச்ச சொத்துக்களெல்லாம் 16 கம்பெனிகளில் முதலீடு செய்யப்படும். அந்த 16 கம்பெனிகளை தான் வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கில் சேர்த்துருப்பாங்க. அது எந்த அளவுக்கு போச்சுன்னா, ஜான் மைக்கேல் டிகுன்ஹா வந்து இவங்க வந்து ஏகப்பட்ட நிலம் வாங்குவாங்க சசிகலா. இப்படியே ஏக்கருக்கு 1000 ரூபாய் நீங்கள் நிலத்தை வாங்கிட்டே போனீங்கன்னா, ஒரு நாள் ஒட்டுமொத்த இந்தியாவே நீங்கள் வந்து வாங்கிடலான்னு ஜான் மைக்கேல் டிகுன்ஹா தன்னோட ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லுவார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் சுப்ரீம் கோர்ட்டு அப்ஹெல்ட் பண்ணிச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஜெயலலிதா குற்றவாளி. தான் குற்றவாளி ஆவோம் என்பது தெரிஞ்சு தான் ஜெயலலிதா வந்து மருந்து சாப்பிடாம, மாத்திரை சாப்பிடாம தன்னுடைய மரணத்தை தானே தேடிக்கக்கூடிய விளைவுகளும் நடந்ததுக்கு காரணம் அந்த ஆடிட்டர் ராஜசேகரன். அவர் வீட்டில் கிடைச்ச விவரங்கள் சிபிசிஐடிக்கும், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும், இன்கம் டேக்ஸுக்கும் கிடைச்சது தான் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையே கிட்டத்தட்ட முடித்து வச்ச சொத்து குவிப்பு வழக்கு. திமுக ஆட்சி வந்து அதிமுகவில் முதலமைச்சராக இருந்த ஒருத்தரே வந்து கன்விக்ட் ஆகக்கூடிய நிலவரத்துக்கு, குற்றவாளி ஆகக்கூடிய நிலவரத்துக்கும், சசிகலா வந்து பரப்பன அக்ரஹாரில் போய் 4 வருஷம் ஊதுவத்தி உருட்டுறதுக்கும் காரணமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஆடிட்டர் தான் நம்ம சண்முக ராஜேஸ்வரன். இவர் யார் யாருக்கெல்லாம் ஆடிட்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாட்ரி மார்ட்டினுக்கு இவர் தான் ஆடிட்டர். ஆதவ் அர்ஜுனாவுக்கு இவர் தான் ஆடிட்டர். அதை விட முக்கியமாக வந்து இவர் சபரீசனுக்கு ஆடிட்டர். அப்போது போன ஆட்சியில் சபரீசன் எவ்வளவு சம்பாதிச்சார், சபரீசனுக்கு என்ன வருமானம் வந்துச்சு அப்படின்றது ஆதவ் அர்ஜுனாவுக்கு நல்லா தெரியும். இல்லைங்களா? இப்போது சண்முக ராஜேஸ்வரன் கிட்ட இவங்க போயிருக்காங்க. யார்? ஆதவ் அர்ஜுனாவும் விஜய் தரப்புலேருந்தும் போயிருக்காங்க. போயிட்டு சண்முக ராஜேஸ்வரனை கூப்பிட்டு, சார் நீங்கள் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஆடிட்டராக இருந்தீங்க, சபரீசனுக்கு ஆடிட்டராக இருந்தீங்க, அப்போது திமுக வந்து பார்ட்டி ஃபண்டுன்ற அடிப்படையில் எவ்வளவு காசு கலெக்ட் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எந்தெந்த வகையில் அரசாங்கத்தை பயன்படுத்தி காசை வசூல் பண்ணாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் வந்து இப்போது எதுவும் நாங்கள் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஃப்யூச்சரில் நாங்கள் திமுக மாதிரியே பார்ட்டி ஃபண்டுகளை கலெக்ட் பண்ணுவோம். எங்களுக்கும் நிதி வரும். அதை எப்படி நீங்கள் வந்து சபரீசனுக்கு ரெகுலேட் பண்ணி எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அவரை வந்து காப்பாற்றினீங்களோ, கணக்கு வழக்குகளில் காப்பாற்றினீங்களோ, அதே மாதிரி நடிகர் விஜயையும், முதல்வர் விஜயையும் நீங்கள் வந்து காப்பாற்றணும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இனிமேல் பட்டு சபரீசனுக்கு ஆடிட்டராக இருக்காதீங்க. மார்ட்டினுக்கு ஆடிட்டராக இருக்கீங்க, அது ஓகே. ஆதவுக்கு ஆடிட்டராக இருக்கீங்க, அது ஓகே. நீங்கள் வந்து விஜய்க்கு ஆடிட்டராக நீங்கள் வரணும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா போய் சண்முக ராஜேஸ்வரன் கிட்ட பேசியிருக்கார். ரைட்டுங்களா? சண்முக ராஜேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு சபரீசன் கிட்ட இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா சீக்ரெட்டும் தெரியும். இதில் நடக்கக்கூடிய எல்லா சீக்ரெட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து எங்களை பழி வாங்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க. அதுக்காக ஆடிட்டர் ராஜசேகரை வந்து ஜெயலலிதா பீரியடில் எப்படி தூக்குனாங்களோ, போலீஸ் எப்படி தூக்கிச்சோ அந்த மாதிரி உங்களை வந்து தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதன் மூலமாக நான் பணம் திமுக கையில், திமுகவுடைய முதல் குடும்பத்து கையில் எவ்வளோ பணம் இருக்குது, எப்படி பணம் அந்த பணம் வந்துச்சு, எப்படிலாம் அந்த பணம் வந்து அக்கௌண்ட்டில் டைவர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி கணக்கு வழக்குகளை வந்து அவங்க கேட்குறாங்க. இது வந்து திமுகவுடைய முதல் குடும்பத்துக்கு வைக்கக்கூடிய பெரிய ஆபத்து, ஆப்பு. அதனால் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் அதை கேட்டுட்டு, இல்லைங்க நான் வந்து என்னுடைய கஸ்டமர்ஸோட சீக்ரெட்டை வந்து நான் சொல்ல மாட்டேன், மார்ட்டினோட சீக்ரெட்டையும் நான் சொல்ல மாட்டேன், ஆதவ் அர்ஜுனாவுடைய சீக்ரெட்டையும் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து என்னை நம்புறதே வந்து அந்த சீக்ரெசியை நான் மெயின்டைன் பண்ணுறதுனால தான். இன்றைக்கி நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக பழி வாங்குகிற நோக்கில் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க. அதனால் நீங்கள் வந்து என்னை கூப்பிடுறீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மறுத்துட்டார். இதுதான் ஆடிட்டரை வளைக்க விஜய் செய்த முயற்சி, அதில் அடைந்த ஒரு மிகப்பெரிய தோல்வி. இவங்க தூய சக்தியே கிடையாது, ரைட்டா? இவங்க திமுகவை என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ அதே குற்றச்சாட்டுகளை வந்து இவங்க கண்டிப்பாக இவங்க செய்வாங்க. இவங்க தூய சக்தி இல்லைன்றதுக்கு இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லணுன்னா, தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பயணங்களை வந்து திமுக வந்து கொடுத்தது. அது வந்து சென்னையில் வந்து ஒரு 100 பஸ்ஸு கிட்ட ஒயிட் போர்டு பஸ் வந்து அவங்களுக்காக ஓடிச்சு. பெண்கள் சிறப்பு பேருந்துன்னே ஓடிச்சு. பேருந்து நிறுத்தங்களில் வந்து சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அந்தளவுக்கு பெண்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்ற பேருந்துகளாக ஓடிச்சு. அந்த பேருந்துகளில் சுமார் 100 பேருந்துகளை இவங்க நிறுத்திட்டாங்க. சரி, சென்னையில் தான் அந்த மாதிரி நிறுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் இலவசமாக அந்த மாதிரி ஒயிட் போர்டு பேருந்துகளில் பயணம் பண்ணுறது தமிழ்நாடு முழுக்க நடந்தது. தமிழ்நாடு முழுக்க அதை அவங்க நிறுத்திட்டாங்க. இப்போது தென்காசி பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா, அந்த ஒயிட் போர்டு ஓடின இடங்களில் அதே நேரத்தில் ப்ரைவேட் பஸ் ஓடிக்கிட்டுருக்கு தென்காசியிலலாம். ஸோ அந்த மாதிரி மதுரையில், சென்னையில் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. அதாவது இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பார்த்திங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு இலவச பேருந்து தமிழ்நாடு முழுக்க கொடுப்போம் அப்படின்னு தான் இவங்களுடைய வாக்குறுதி. இவங்க ஓடிக்கிட்டு இருக்க பேருந்தையே இவங்க நிறுத்துகிறாங்க. அப்போது இவங்க பெண்களுக்கு 2700 கொடுப்பேன்னு சொன்னாங்க, அது நடக்கலை. வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு 4000 கொடுக்குறேன்னு நடக்கலை. வீட்டுக்கு 9 சிலிண்டர் நாங்கள் கொடுப்போன்றாங்க, நடக்கலை. ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுப்போம், பைக்கு கொடுப்போம், காரு கொடுப்போம், அது கொடுப்போம், இது கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாக்குறுதிகள். அதாவது 10 பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வரலாம், ஒட்டு மொத்தமாக சொன்னதெல்லாமே ஒரு பொய் தான் அப்படின்றது தான் விஜய் ஆட்சியுடைய விஷயம். அடுத்தது திமுக குடும்பத்தில் இன்னொரு முக்கியமான கையை வந்து இவங்க கை வச்சிருக்கு. அதாவது இவங்க வின் பண்ணிட்டாங்க, அந்த ஆளை இவங்க கையில் எடுத்திருக்காங்க. அந்த ஆள் பேர் வந்து லண்டன் வெங்கட். அவரும் யாருன்னா, மாப்பிள்ளை சபரீசனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள். இவர் வந்து பயங்கரமான ஆள். இவர் வந்து ஜெகத் ரட்சகனுக்கு ரொம்ப க்ளோஸ். இப்போது ஜெகத் ரட்சகனுடைய பையன் ஆனந்த், அவர் வந்து தாவேக்காக்கு போனதுக்கு காரணம் வந்து இந்த லண்டன் வெங்கட்டும் ஒரு முக்கியமான காரணம். இப்போது லண்டனில் இருக்கார் ஸ்டாலின். லண்டனில் அவருக்கு தேவையான வேலைகள்லாம் பண்ணுறவர் வந்து இந்த லண்டன் வெங்கட்டு தான். அவர் கூடயே இருக்கார். ஆனால் இந்த சைட்லேயும் கையை நீட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த லண்டன் வெங்கட் சொல்லி தான் தாமரை கண்ணன் சொல்லிட்டு சசிகலாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு போலீஸ் அதிகாரிக்கு
ஏடிஜிபி எல்என்டோ பதவி வாங்கி கொடுத்தது இந்த லண்டன் வெங்கட். ரைட்டா? அதுக்கப்புறம் அவர் ரிட்டயர் ஆனவுடனே அவரை வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷனராக போட்டிருக்காங்க. இன்னைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர் பதவியிலேருந்து மற்ற பதவிகள்லேருந்து சிவதாஸ் மீனா உட்பட எல்லாருமே ரிசைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் ஆணையராக இருந்த ஒரு அம்மா, ரைட்டா, அந்த அம்மாவும் ரிட்டையர் ஆகுறாங்க. அந்த அம்மாவும் ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க. அவங்கள ராஜினாமா பண்ண வைக்கணுன்னா நீங்கள் வந்து முழுக்க முழுக்க பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து தான் வந்து அவங்கள வந்து நீக்க முடியும். ரைட்டுங்களா? அவங்க பேர் வந்து ஜோதி நிர்மலா சாமி. இவங்க வந்து போன பீரியடில் இவங்க வந்ததே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வந்திருக்காங்க இவங்க. அதாவது அப்போது சண்முகம்னு ஒருத்தர் சிஎம் செக்ரட்டரி 3 இருந்திருக்காரு. அவங்களும் சண்முகமும் இவங்களும் ஒரே ஐஏஎஸில் ஒரே பேட்ச்மெண்ட்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஐஜியாக இருந்தவங்கள வந்து ரிட்டையர் ஆனவுடனே சண்முகம் வந்து தமிழக தேர்தல் ஆணையாளராக போடுறாங்க. அவங்கள நீக்கவே முடியாது. இப்போ வந்து நீக்குறாங்க. உதயச்சந்திரன் தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் டாமினேட் பண்ணுறாருன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த லிஸ்ட்டில் வர்றவங்க தான் இந்த ஜோதி நிர்மலா சாமி. ஏன் உதயச்சந்திரன் வந்து ஜெய்சீலன் அப்படின்னு தனக்கு ஃபேவரான ஒரு அதிகாரி இன்றைக்கி வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு இன்றைக்கி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கான்றதுக்கு ஒரு ரீசன் வந்து இந்த சண்முகம் வந்து ஆட்சி முடிஞ்ச உடனே சுற்றுலாத்துறை கமிஷனராக போடுறாரு. சுற்றுலாத்துறை கமிஷனர் பதவியிலேருந்து இந்த சண்முகம் ஓய்வு பெற்ற உடனே அந்த இடத்துல வந்து ஜெய்சீலன் அப்படின்றவரை போடுறாரு. அந்த ஜெய்சீலனை வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி துறைக்கும் வந்து இவர் வந்து போடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஆட்களை எல்லாரையும் ராஜினாமா செய்யக்கூடிய வகையில் இருந்தாலும் தாமரைக்கண்ணன் வந்து இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ ஆகுறாரு. அதுக்கு காரணம் லண்டன் வெங்கட். ரைட்டுங்களா? இவருக்கு வந்து ஜெகத் ரட்சகனுடைய அக்காடு ஹோட்டலில் வந்து ஒரு பர்மனெண்ட் சூட் இருக்கு. பர்மனெண்ட் சூட்டில் அவர் ஒண்டி தான் தங்குவார். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. இப்போது இவர் வந்து ஜெகத் ரட்சகன் பையனை வந்து தாவேக்காக்கு அனுப்பி விட்டது வந்து பிஸ்னஸ் டீல் தான். அது ஜெகத் ரட்சகனுக்கு தெரிஞ்சது மாதிரி தான் அனுப்புகிறாரு. ஆனால் ஜெகத் ரட்சகன் வந்து லண்டன் வெங்கட்டோடைய அக்காடு ஹோட்டல் ரூம் வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அவர் ஒண்டி தான் சூட். அவர் ஒண்டி தான் தங்குவார். அதில் வந்து இனிமேல் போட்டு லண்டன் வெங்கட்டுக்கு கொடுக்காதீங்கன்னு அவர் உத்தரவு போடுறாரு. அந்தளவுக்கு நிலவரம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கரூருக்கு போகிறாரு. கரூருக்கு போகும்போது அவரோட விசிட் வந்து பெரிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம செந்தில் பாலாஜி மேலே ஒரு கேஸை வந்து போட்டிருக்காரு. அதாவது எம்எல்ஏக்களை வந்து குதிரை பேரம் செஞ்சதாக ஒரு கேஸு. அந்த கேஸில் வந்து செந்தில் பாலாஜிக்கும் அசோக் குமாருக்கும் வந்து பெயில் கொடுத்துட்டாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த விசாரணையை வந்து லீட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து பேர் வந்து அழகு அப்படின்னு ஒரு ஏசி. இவர் வந்து சிற்றரசுன்னு டிஎம்கேக்காரர் மாவட்ட செயலாளர். அவர் மூலமாக வந்தார். இவரை மாற்றணும்னு ட்ரை பண்ணும்போது உதயநிதி கிட்ட போயிட்டு சண்டை போட்டு அவரை மாற்றாமல் வச்சுருந்தாங்க. அவர் தான் ட்ரிப்ளிகன் ஏசி. அவர் தான் இந்த கேஸை விசாரிக்கிறார். இவர் எந்த அளவுக்கு விசாரிக்கிறார் அப்படின்றது வந்து இன்றைக்கி குதிரை பேரம் சம்பந்தமாக என்ஆர் இளங்கோ வைத்த வாதம், அதாவது இவங்களுக்கு 2 பேருக்கும் அசோக் குமாருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைப்பதற்கான வாதம் என்னென்னா, இதில் வந்து அவர் சொல்கிறார் குதிரை பேரம் நடந்ததாக சொல்கிறாங்க. குதிரை பேரம் நடந்ததாக ஃபோனில் நடந்ததாக சொல்கிறாங்க. அதில் ஃபோன் ரெக்கார்டு எதுவுமே இல்லை. ரைட்டா? குதிரை பேரம் நடந்ததாக சொல்லப்படுற நாட்களுக்கு 2 நாட்களுக்கு பிறகு தான் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. சபாநாயகருக்கு எதிராக வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. சபாநாயகரை வந்து அனைத்து கட்சியும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. சபாநாயகராக ஜேசிடி பிரபாகரன் அமர்றதுக்கு
திமுகவும் தாவேகாவும் சேர்ந்து தான் அவரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு எதிரா இதுவரைக்கும் எந்த தீர்மானமும் இல்ல. சபாநாயகருக்கு வந்து எதிரா ஒரு தீர்மானம் வந்தா கூட, அது சபாநாயகர் மாற்றத்துக்கு தான் கொண்டு போகுமே தவிர, ஆட்சியுடைய மாற்றத்திற்கு கொண்டு போகாது. இதனால கரூர்ல வந்து இடைத்தேர்தல் நடக்கப் போகுது. அந்த கரூர் இடைத்தேர்தல்ல வந்து செந்தில் பாலாஜி பணியாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர வந்து குறி வச்சிருக்காங்க. அசோக் குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டுல, அசோக் குமாரும் இந்த குதிரை பேரத்தில ஈடுபடுறதா சொல்லப்படுற அந்த ஊடகவியலாளர் திருநாவுக்கரசும் கரு ஒண்ணா ஒரே நாள்ல ஈரோட்ல இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் மீட் பண்ணதாகவோ, பேசினதாகவோ எந்த எவிடன்ஸும் இல்ல. ஒரே நாள்ல இருக்கிறதுனால அவங்கள எப்படி நீங்க குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? ஒரே நாள்ல ஒரே ஊர்ல இருக்கிறதுனால எப்படி குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? அப்படின்றது தான் என்ஆர் இளங்கோ வச்ச வாதம். இந்த வாதத்த தான் இவங்க வந்து ஏத்துக்கிட்டு, இப்போ இவங்க 2 பேருக்கும் பெயில் குடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நடிகர் தனுஷ் அவர் வந்து புதுசா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைய விஜய் பாணியிலே ஆரம்பிச்சிட்டார். மாவட்ட ரீதியான ரசிகர் மன்றம், தனி கொடி இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு அவர் அரசியலுக்கு இறங்கிறதுக்கான எல்லா விதத்துலேயும் தயாராகிறார். ஸோ இப்போ விஜய் வந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நாளில் தமிழக அரசியலுக்கு வரக்கூடிய சினிமா பிரபலம் வந்து ராகவா லாரன்ஸ் கிடையாது. அவர் ஃபெயிலியர். அவர் ரஜினி மாதிரியே அவர் ஃபெயிலியர் ஆகி போயிட்டார். ரைட்டா? அடுத்த அரசியல் பிரமுகர் வந்து அண்ணன் தனுஷ். ஸோ தனுஷோட கொடி பறக்க ஆரம்பிச்சிருக்கு. அவர் வருங்காலத்தில் அரசியலுக்கு வர்ற மாதிரியே ஏழைகளுக்காக பாட்டு பாடுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு விஜய் ஸ்டைல்லையே உள்ள வர்றார். விஜய் சொல்கிறார் இல்லையா, நாங்கள் 30 வருஷமாக உள்ளே வந்து மக்கள் மனதில் இடம் பெற்று இன்றைக்கி வந்து வந்திருக்கோம் அப்படி. அதான் பேபி ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு. ஸோ தனுஷுடைய அரசியல் பிரவேசம் என்பது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அடுத்த விசில் வந்து தனுஷ். ஆக இந்த விஷயங்களை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணி விடைபெறுறோம். இதில் வரக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் நம்ம வேணும்னு பண்ணுறதில்ல. அது வந்து நரேஷனில் வரக்கூடிய சின்ன தவறுகளாக இருந்தால் நீங்கள் மன்னிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.